கர்ணா, நம்ம கோயிலுக்கு அணையாதை வாங்கி வைக்கணும்னு சொல்லி இருந்தோம்ல, வாங்கிட்டு வந்திருக்க பாரு. சூப்பருங்க. என்னங்க இதுல நம்ம பேர் எதுவும் எழுத காணோம்? பேர் எதுக்கிட்ட எழுதணும்? எல்லாரும் கோயில்ல எண்ணெய் தீபம் வைக்கிறாங்க, அப்ப எண்ணெய் கீழே சிந்துது, அந்த இடம் சுத்தம் பண்ண முடியாம போயிருது. அதனால இது கோயிலுக்கு தேவைன்னு நாம வாங்கி வைக்கிறோம். இதுல இருக்கு நம்ம பேர் எழுதணும். என்னங்க நீங்க, அவன் 100 ரூபாய்க்கு கோயில்ல டியூப்லைட் வாங்கி மாட்டிட்டு அவன் 150 ரூபாய் செலவு பண்ணி உபயம்னு ஸ்டிக்கர்ல அவன் பேர் எழுதி வைக்கிறா. நம்ம இவ்வளவு பெரிய தொகை போட்டு வாங்கி வைக்கிறோம், நம்ம பேர் எழுதி வச்சாதான் நாம வாங்கி வச்சோன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இடது கை கொடுக்கறது வலது கை தெரியக்கூடாதுங்கிறதா உபயம்ங்கிறது. நீ போஸ்ட் அடிச்சோட்ட சொல்ற. அதுவும் இல்லாம கடவுளுக்கே உபயம் பண்ணக்கூடிய தகுதி இந்த உலகத்துல யாருக்குமே இல்ல, கர்ணன் ஒருத்தர் தவிர. நாமெல்லாம் கர்ணன் மாதிரியே வாழறோம். கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டா கொடுக்குறாரு. ஆனா நாம மட்டும் நம்ம உழைப்புல கடவுளுக்கு ஏதாவது செய்யும் போது மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியட்டுன்னு பேர் எழுதி அங்க கொண்டு வச்சா அத கடவுள் ஏத்துக்குவாரா? எல்லாரும் அப்படி ஒரு தற்பெருமை போதையில தானே வாழ்றீங்க. சாரிங்க மாமா, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதோ, கோயிலுக்கு தேவையானதை வாங்கி வைக்கிறதோ, மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி செய்யறது எவ்வளவு பெரிய தப்பு பாவம்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வாடா, இதை கொண்டு கோயில்ல வச்சுட்டு வருவா. சரிங்க மாமா. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான்.